பேக் டு அல்சாரா vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பொரிச்ச கறி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பீஃபில், மட்டனில், சிக்கனில் எதில் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ கறி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு போடையில் அளவு சொல்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் வந்து நம்ம வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிற பீஃப் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பீஃப் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எதுலனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடி அது சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எடுத்துக்கிற கறியோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டுட்டு, இதில் வந்து நம்ம இப்போ வந்து கலர் பொடி வந்து கொஞ்சமாக நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா மூடியை போட்டு கறி வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து விசில் விட்டுறலாம். உங்களுடைய குக்கரோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். கறி வந்து நல்லா கொஞ்சம் வெந்து இருக்குது, ஆனால் வந்து தண்ணியாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம வற்ற வச்சுக்கலாம். ஓகே, இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு கடாயில் கொஞ்சம் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் மாதிரி ஜீரகம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச வத்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜீரகம் போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச வத்தல் இதையும் வந்து சேர்த்துட்டு, அது கூட கருவேப்பிலை இதையும் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கறி, அந்த கறியையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் இந்த பொரிச்சக்கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஓகே, இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா நுரக்கூடி வந்திருக்கு. இது கூட வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளுடைய பொரிச்சக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான பொரிச்சக்கறி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.